வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளவு வேணாலும் நல்லா வரும். நாடாவை உருவி பாவாடையை தூக்குனார்ல, அப்ப அவர் என்ன இருந்தாரு? சிஎம் விஜய் நல்லா வாயில வருதுன்னு சொன்னது தப்பு. ஏன்னா ஒரு சிஎம்மா நீங்க அப்படி பேசக்கூடாது. ஆனா அதை சொல்றதுக்கு திமுக காரங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம கருணாநிதி அவர்களோட புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற டைலாக் ஒன்று இருக்கு பாருங்க, பாவாடை நாடாவை உருவுன்னு சொல்லி. நாடாவை உருவி பாவாடையை தூக்குனார்ல, அப்ப அவர் என்ன இருந்தாரு? இல்ல இன்னும் எவ்வளவு பேசியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்காரு, மோடி அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரை வச்சு என்னென்ன பேசியிருக்காரு. கேவலமா காதுல எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு, காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனா நீங்க நாகரிகத்துக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னா சிரிப்பா வருது. இதையும் தாண்டி அடுத்து சத்யராஜ் ஒன்று சொல்றாரு, ஓட்டு போட்டீங்கல்ல படுங்க, நல்லா படுங்க, உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். என்ன சாம விடுறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள்லாம் நல்லவங்க, ஓட்டு போடலன்னா மக்களை சாப விடுவீங்க. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இந்த கேடுகட்ட மக்கள், அந்த கேடுகட்ட தொகுதி மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலன்னா கேடுகட்ட மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த மக்கள்லாம் அவஸ்தைப்படணும், வேதனைப்படணும். இப்ப என்ன மாதிரியான இதுல இருக்காங்க பாருங்க. இப்ப இந்த மாதிரி திமிர் தண்டத்துக்கு தான் இவங்களை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருக்கு. இப்ப இன்னும் இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, அடுத்து 10 ஓட்டு 10 தொகுதி 15 தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டீங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருங்க, அதான் கரெக்ட்.